ஒரு பெண்ணை நீங்க ஒரு பெண்ணா பாருங்க. அழக பார்த்தோ இல்ல 190 பசங்க அப்படிதான் அந்த பொண்ணை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த பொண்ணுகிட்ட தான் பேசுவாங்க. இப்போ லவ் எப்படி தெரியுங்களா இப்ப இருக்கு, அவன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், அந்த மாதிரி. இன்னைக்கு லவ்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லுவேன். என் காதல் அன்னைக்கு ஒரு காலத்துல கட்டின புடவையோட ஒருத்தங்க கூட போறதுக்கு நான் தயாரா இருந்தேன். அவன் எவ்வளவு கஷ்டப்ப இன்னைக்கு அந்த காதல்லாம் அன்னைக்கு ஜெயிச்சுதான் இருக்கு. 1-2 பேர் கஷ்டப்படுறான், இன்னும் அவனுக்காக நான் கஷ்டப்படுறேங்கிற லெவலா இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. நிறைய பெண்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பசங்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, எங்க இருக்க, என்ன பண்ற, வீடியோ கால் வா. அதுக்கே இப்போ நிறைய பேர் லவ்ங்கிறாங்க, ஒரு 4 நாள்ல பிரேக்கப்ங்கிறாங்க. அவ்வளோ எல்லாம் போக வேண்டியதில்லை. பசங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணை பாக்குறாங்கன்னா இவன் நம்மளுக்கு தான் அப்படின்னா அவன் பிக்ஸ் ஆயிடுவான். ஹஸ்பண்ட் ரொம்ப மட்டம் தட்டிட்டு உனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு சில பேர் ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு ஒரு நார்மல் ஒரு ஒர்க்ல இருப்பாங்க. எங்க வீட்டுல எப்படி தெரியுமா அப்படின்றப்ப அந்த ஆணுக்கு அந்த இடத்துல ஈகோ ஹர்ட் ஆகும். என்னடா நம்ம எவ்வளவு நல்லா பாத்துக்கிறோம், இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு நம்மள மதிப்பிடுறாளே. சில வீட்டுல அம்மா ரொம்ப ஒரு மாதிரி அப்பாவை இரிட்டேட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, அது பெண் குழந்தைகள் கூட வளர்றப்போ அப்படிதான் ஆம்பளை நடத்தணும்னு பெண்கள் குழந்தைங்க மைண்ட்ல ஏத்திக்கிறாங்க. ஒரு ஆணை இப்படிதான் நடத்தணும். அதுவுமே தவறான ஒரு விஷயம் தான். சிங்கிள் மாமா இருக்கட்டும் இல்ல சிங்கிள் டேடா இருக்கட்டும், அது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க மைண்டுக்கு நீங்க தாங்க ராஜா, நீங்க தான் உங்க மைண்டுக்கு கோலை, நீங்க தான் உங்க மைண்டுக்கு வில்லன், நீங்க தான் உங்க மைண்டுக்கு ஹீரோ. எல்லாமே அத நீங்க எப்படி போர்ட்ரேட் பண்றீங்கிறது தான் உங்ககிட்ட இருக்கு. தாலி கட்டின உடனே இந்த விவாகரத்துக்கு எதுக்கு போறாங்க? அப்படி அந்த 2 பேருக்குள்ள என்ன நடந்தது? இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் ஒரு தாலி ஒண்ணு ஏறினதுக்கு அப்புறமும் என்ன நடந்திருக்கும்? ஆனா இவரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல கல்யாணம் பண்ணியாச்சு, வாழ்ந்துதான் ஆகணும், அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்கா, உனக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலியில நீ உட்காந்துட்டீங்கன்னா வாளாவட்டிங்கிற பேரெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி உன் மனசுக்கு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஒரு பையனை பாக்குறேன், ஒரு பொண்ணை பாக்குறேன், இவன் தான் இவர்தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுதான் எப்படி இருந்தாலும் ஏத்துக்கோ, அது பேர் லவ். ஒரு சைல்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்களோட லைஃப்லயே ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் யாரா இருப்பாங்கன்னா, ஒன்னு பேரண்ட்ஸ், இன்னொன்னு டீச்சர்ஸ், மீதி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க ஆங்ஸைட்டி இந்த மாதிரி மென்டலி அவங்க இதாகிறதா இருக்கட்டும், அவங்களாம் என்ன ரோல் பிளே பண்ணா மேபி இது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். பள்ளி ஆசிரியர்கள் கண்டிப்பா இதுக்கான வழிமுறைகளை சொல்லலாம். ஆனா அவங்களால லிமிட்டுக்கு மேல இதை ப்ராசஸ் பண்ண முடியாது. நீங்க சொன்ன இந்த ட்ரக்ஸா இருக்கட்டும் இல்ல லோன்லி ஃபீலா இருக்கட்டும், என்னடா சொல்லுடா என்கிட்ட சொல்றான்னு கண்டிப்பா ஆசிரியர் கேட்கலாம். ஆனா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பண்ண முடியும். பையனோட ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அம்மா அப்பாவுக்கு தெரியும், இவன் இப்படி இருக்கான் இப்படி பண்றான்னு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரேரு. அப்படியும் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த விஷயத்த எடுத்துட்டு போறப்போ இது பண்ணாதடா அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெஸ்டா இருக்கணும், நல்லா இருக்கணும். சேர்ந்து பண்றவங்களா இருந்தா இது பண்ண முடியாது. அதனால என்னன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாத விஷயம் எதுவுமே. இன்னைக்கு நான் என்னோட குழந்தைங்களுக்கு எல்லாமே ஈஸியா எடுத்துட்டு போற மாதிரி தான், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நான் பேசுவேன். யாருக்கிட்டே அவன் பேசிட்டு இருந்தா கூட யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு தான் கேட்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டாலே நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பேரண்ட்ஸ் முழுக்க தன் குழந்தை என்ன பண்ணுதுங்கிறத வாட்ச் பண்ணணும். தன் குழந்தை என்னவா அவன் இருக்கிறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அதை அந்த டைம்ல நீங்க கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறமா இது ஓகேவா ஓகே இல்லையான்னு கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க, அவங்களுக்கும் புரிய வைங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்துட்டு போகணும். இன்னொரு பக்கம் ஃபேக்கா பாசிட்டிவிட்டியை ப்ரொமோட் பண்றாங்க கூட சொல்லலாம். அது உண்மையான பாசிட்டிவிட்டிலாம் கிடையாது, சும்மா பேருக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கா நிறைய இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? நான் பாசிட்டிவிட்டியா இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றது உண்மை. ஆனா அவங்க பாசிட்டிவிட்டியா இருக்காங்கன்னா இல்ல, அதோட ஆக்டிவிட்டியில தான் அவங்க தெரியும். ஆக்சுவலா சோசியல் மீடியால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பாசிட்டிவிட்டி எனர்ஜியில பேசுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க என்ன எனர்ஜில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஃபேக் வேண்டாம், மத்தவங்களுக்காக நீங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காதீங்க. கரெக்ட். நீங்க சோஷியல் மீடியான்னு சொல்லும் போது தான் நிறைய பேர் உண்மையா அப்படி காமிக்க மாட்டாங்க, அழகா இருக்கிறத மட்டும் காமிச்சிட்டு பின்னால் அதுக்குள்ள நடக்கிற அந்த இதையே மறைச்சிடுறாங்க. ஃப்ரண்ட் பேக்குக்கும் 2 விஷயத்த யாருமே கேதர் பண்றது இல்ல. அதை பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. பாசிட்டிவிட்டி எப்படின்னாங்க, ஒரு குழந்தையோ ஒரு பர்சனோ இல்ல நானோ நீங்களோ, இப்ப நான் இன்னைக்கு காலையில 5 o'clock எழுந்துக்கிறேன் அப்படின்னா, எழுந்துட்டு என்னோட ஷெட்யூல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கேன். 5 o'clock எந்திக்கிறேன்னா நான் 4:55க்கு எழுந்துக்கணும்.
அதுதான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவிட்டி. நான் என்ன வந்து தயார்படுத்திக்கிட்டதுனாலே பாசிட்டிவிட்டி யார்ட்டையும் நான் போய் தேட வேண்டியதில்லை, யாரும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. உங்க மைண்டுக்கு நீங்க தாங்க ராஜா, நீங்க தான் உங்க மைண்டுக்கு கோலை, நீங்க தான் உங்க மைண்டுக்கு வில்லன், நீங்க தான் உங்க மைண்டுக்கு ஹீரோ, எல்லாமே அதை நீங்க எப்படி போர்ட்ரேட் பண்றீங்கிறது தான் உங்ககிட்ட இருக்கு. அடுத்து பெரியவங்க அவங்களோட லைஃபுமே ரொம்ப இதா போகுது, லைக் டாக்ஸிசிட்டிங்கிறது அதிகமாயிருச்சு. இதை எப்படி பாக்குறீங்க? 100% நீங்க சொன்ன வார்த்தை உண்மை. இப்போ 2 தரப்பும் ரொம்பவே அந்த அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமா வச்சுக்கிறாங்க ஒண்ணு. இன்னொன்னு, இப்போ மேரேஜை யாருமே பார்க்கலையோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு தோணல் இருந்துட்டே இருந்திருக்கு. என்னன்னா, அன்னைக்கு கல்யாணம் பண்ணது வந்து பேரண்ட்ஸ் வந்து ஓகே மாப்பிள்ளை நல்ல பையனா, வீடு நல்லா ஓகேவா, சொந்த வீடு வாசு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. மாப்பிள்ளை நல்ல பையனா, ஓகே நல்லா பாத்துக்குவானா, பெரியவங்க நல்லவங்களா, இதுதான் பார்த்தாங்க. இன்னைக்கு பொண்ணை கட்டி கொடுக்குற இடத்துல அப்பா அம்மா என்ன பாக்குறாங்கன்னா, இந்த மாதிரி வீடு இருக்கணும், இந்த மாதிரி வாசல் இருக்கணும், இந்த மாதிரி கார் இருக்கணும், இந்த வேலையில இருக்கணும், இந்த ஏஜ்ல இருக்கணும், இப்படின்னு ஒரு கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அதே மாதிரி அந்த இப்போ கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கலங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா பொண்ணுங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 20, 25, 27 வயசுல மாப்பிள்ளை வேணுங்கிறாங்க, 27 வயசுல ஆனா கோடீஸ்வரனா இருக்கணுங்கிறாங்க. அது எப்படி முடியும்? முடியாத ஒரு பட்சம். அதே மாதிரி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். எப்படின்னா, பொசசிவ் அப்படிங்கிற பேரை அதை மறந்து 2 பக்கமும் வில்லத்தனமா யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்படிங்கிற செகண்ட்ல முடிகிற விஷயத்த நீங்க அதை மீறி உங்களை நீங்க வந்து நிறைய அதுக்குள்ள உள்வாங்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி போயிடுது. நிஜமா உண்மைதான், அன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய தவறுகள் நடக்குது, அதுக்காக பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா பாதுகாப்பு வேற, அதுக்குதான் சத்திய பிரமாணம். ஒருத்தர் நான் உனக்கு நீ எனக்கு. ஏன்னா அதுக்காக ஒரு ஆண்மகன் வெளியில போகாம இருக்க முடியாது, ஒரு 4 பேர்ட்ட பேசாம இருக்க முடியாது. ஒரு பெண்ணை நீ வேலைக்கு அனுப்புறனாலே நீ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி தான் அனுப்பணும். ஏன்னா ஒன்ன மாதிரிதான் ஆண்கள் வெளியில இருப்பாங்க, 4 பேர் 4 விதமா பாப்பாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு பெண் வரா அப்படிங்கறத நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஏன் அவங்ககிட்ட பேசுன, ஏன் இவங்கிட்ட பேசுன அப்படிங்கறத நீயும் புகுத்த கூடாது. ஜெனியூன், நான் ஜெனியூன்னா என் ஒய்ஃபும் உள்ளபடி அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறைய பெண்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த பசங்களை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னா, எங்க இருக்க, என்ன பண்ற, வீடியோ கால் வா, ரூல் பண்றாங்க. எங்க இருக்க, என்ன பண்ற, வீடியோ கால் வான்னா அவங்களுக்கு வேற வேலை இல்ல. எனி டைம் அவங்க அப்ப வந்து ஒரு அன்பு ரீதியா ஒருத்தவங்க கூட பழகுறப்போ அந்த அன்பு வந்து என்ன ஆயிடுதுன்னா அவங்க மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துது. பசங்களுக்கு தெரியும், ஒரு பொண்ணை பாக்குறாங்கன்னா இவன் நம்மளுக்கு தான் அப்படின்னா அவன் பிக்ஸ் ஆயிடுவான். ஆக்சுவலா பெண்களை விட பசங்களுக்கு இதுல பாதிப்பு அதிகம் தான் நான் சொல்லுவேன். நிறைய பசங்களால சொல்ல முடியல. நிறைய இடத்துல வந்து என்ன சொல்ல, பெண்ணையும் பேசுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கடைசியில என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த ஆண்களை பாவம் ஒரு பக்கம் வச்சு ஓரம் கட்டிடுறாங்க. இதுல பாதிக்கப்படுறது அதிகமா ஆண்கள் தான். ஏன்னா இவங்க டார்ச்சரே பெரும் டார்ச்சர். அப்புறம் எங்க போவாங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க எதுக்கு இருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பா நீங்க இருக்கீங்க, கூட போங்க. அதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு ஜோன் இருக்கு, அந்த ஜோன்ல அவங்கள கம்ஃபர்ட்டா இருக்க விடுங்க. நீங்க அவங்கள அப்படி விட்டுட்டீங்கன்னா உங்க கூட கண்டிப்பா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்லயே இப்ப நிறைய டைவோர்ஸ் வருது, இதனால இந்த ரேட் அதிகமா இருக்கு. சகிப்புத்தன்மை வந்து 2 பேருக்குமே வேணும். இப்ப சகிப்புத்தன்மை இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈகோ ஸ்லாஷ் ஆயிட்டே இருக்கு. நான் புக்ல படிச்ச தேரியை வச்சே நான் வாழ்க்கைய வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உங்களுடைய வளர்ப்பு, நீங்க வளர்ந்த விதம் வேறு, நான் வளர்ந்த விதம் வேறு. இப்ப அதெல்லாம் தாண்டி தாலி கட்டின உடனே இந்த விவாகரத்துக்கு எதுக்கு போறாங்க? அப்படி அந்த 2 பேருக்குள்ள என்ன நடந்தது? இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் ஒரு தாலி ஒண்ணு ஏறினதுக்கு அப்புறமும் என்ன நடந்திருக்கும்? இப்போ பேச்சுவார்த்தைகள் தான், பேச்சுவார்த்தைகள் மட்டுமே தான். நம்ம ஹார்ட் பீட் போற மாதிரி பேச்சுவார்த்தைகள் அதிகமா ஏத்தி இறக்குறப்ப என்னதுன்னா, ஓ இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டா, இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி உடனே முடிவெடுத்துறாங்க. அப்படி பார்த்தா யாருக்குமே செட் ஆக மாட்டாங்க. இந்த லாங் டேர்மா இருக்கிறாங்கல்ல குழந்தைங்க எல்லாம், பெரிய அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பண்றாங்க. எந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருந்திருக்கும்? இல்ல, அது புரிதல் இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் மட்டுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஒரு ஆணையை குறிக்க வேண்டாம். ஒரு பெண் ரொம்ப ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மட்டம் தட்டிட்டு உனக்கு ஒண்ணு தெரியாது. ஒரு சில பேர் ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு ஒரு நார்மல் ஒரு ஒர்க்ல இருப்பாங்க. எங்க வீட்டுல எப்படி தெரியுமா அப்படின்றப்ப அந்த ஆணுக்கு வந்து அந்த இடத்துல ஈகோ வந்து ஹர்ட் ஆகும். என்னடா நம்ம எவ்வளவு நல்லா பாத்துக்கிறோம், இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு நம்மள வந்து மதிப்பிடுறாளே. அந்த பணத்துக்கு அவங்களும் போராடுறப்போ சில இடங்கள்ல வந்து அந்த இடத்துல அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பொறுமைக்காக இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுனா, குழந்தையாவது குட்டியாவது வேண்டாம் இந்த லைஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்க. பெண் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா,
குடிகார ஹஸ்பண்டா இருக்கலாம். குழந்தைங்கள பார்க்கக்கூடிய சூழல் இருக்கலாம். கல்யாணம் பண்ணி வரப்ப அந்த பெர்சன் நல்லா தான் இருந்திருப்பாங்க. மேபி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய செயற்கைகள் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட்டே அவங்க அந்த மாரி இருந்திருக்கலாம். இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ரியல் கேரக்டர் யாருமே பெண்ணும் சரி, ஆணும் சரி காமிச்சுக்கிறது இல்ல. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம பேசுறது வந்து இப்ப எல்லாமே சர்வசாதாரணமா இருக்கு. எல்லா விஷயங்களும். ஆனா இவரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல கல்யாணம் பண்ணியாச்சு, வாழ்ந்துதான் ஆகணும். அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்கா. நம்ம ஃபேமிலில வந்து நீ வந்து உட்காந்துட்டீங்கன்னா வாளாவட்டிங்கிற பேரெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்மள வந்து எப்படியாவது அவங்கள இது பண்ணி கட்டுப்படுத்தி வேற வழியே இல்ல வாழ்ந்தாகணும். சகிப்புத்தன்மையோட இருந்து வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னா அந்த சகிப்புத்தன்மை வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் சகிப்புத்தன்மையா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணணும், டிவோர்ஸ் பண்ணணும் யாருக்கு என்ன இல்ல. ஆனா அதை தாண்டி என்னால முடியல அப்படிங்கிறப்போ அந்த டிவோர்ஸ் வராங்க. லவ்வர்ஸ் டேக்கு வெறும் ரோசா கொடுக்கறது தான் லவ்வர்ஸ் டே நினைக்காதீங்க. அவனோட ரியல் கேரக்டர் என்ன, அன்னைக்கு அவனால கொடுக்க முடியலன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவனை அந்த இடத்துல டம்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணை நீங்க ஒரு பெண்ணா பாருங்க. அழக பார்த்தோ இல்ல 190% அப்படிதான். அந்த பொண்ணை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட தான் பேசுவாங்க. பக்கத்துல ரதி தேவதையா இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டாங்க. ஒரு மென்னை வந்து ஒரு பினான்சியலா அந்த இடத்துல பார்க்காது. அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அதை பாரு. இப்போ லவ் எப்படி தெரியுங்களா இப்ப இருக்கு. அவன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கு லவ்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லுவேன். பணத்தை வச்சுதான் சில பேர் லவ்வுக்கே போறாங்க. அது வந்து நம்ம வந்து அப்படி எடுத்துட்டு போக முடியாது. அது வந்து லவ் இல்ல. உன் மனசுக்கு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஒரு பையனை பாக்குறேன், ஒரு பொண்ணை பாக்குறேன், இவன் தான் இவள்தான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுதான். எப்படி இருந்தாலும் ஏத்துக்கோ. அது பேர் லவ். என் காதல் அன்னைக்கு ஒரு காலத்துல வந்து கட்டின புடவையோட ஒருத்தங்க கூட போறதுக்கு நான் தயாரா இருந்தேன். அவன் வந்து எவ்வளவு இன்னைக்கு அந்த காதல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சுதான் இருக்கு. 1-2 பேர் கஷ்டப்படுறான். இன்னும் அவனுக்காக நான் வந்து கஷ்டப்படுறேங்கிற லெவலா இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி யாரும் இல்ல. சிங்கிள் மாமா இருக்கட்டும் இல்ல சிங்கிள் டேடா இருக்கட்டும், நிறைய சொசைட்டில இருந்து ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு நான் பகிரங்கமா பர்சனல் லைஃப சொல்றேன். நான் மேரேஜ் பண்ணி இப்ப எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணேன். மதிக்கல. அப்போ நான் எதுக்கு அந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதனால நான் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், எல்லாமே ஓகே. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வலிகள் அதிகமா இருக்க என்னால அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தான் தாங்கிக்க முடியும், தாக்கு பிடிக்க முடியும். அதுக்கு மேல நான் வந்து ஒரு கட்டத்துல எங்க இது வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மள கொண்டு போய் விட்டுடுமோ அப்படிங்கிறப்போ விலகி வர்றது நல்லது. குழந்தைங்களுக்கு பாதிக்கும்ல. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. இப்ப நான் வளர்ந்த காலத்துல சொல்றேன், இதே அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தாங்கன்னா குழந்தைங்க இப்ப நாங்க பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க அப்படி இல்ல. ஆல்ரெடி அவங்க ஃப்ரீடமா தனியா தான் இருக்காங்க. எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்றோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அதனால குழந்தைங்க பாதிக்கும் அப்படிங்கிறது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்காக இன்னொரு ஜீவனை கஷ்டப்படுத்த முடியாது. இன்னொரு பக்கம் இப்படி பாக்கலாம்ல, நம்ம சேர்ந்து இருந்து நம்ம போடுற சண்டையை பார்த்து அவங்க இன்னுமே இருக்கிறது. ஆமா, அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது இதெல்லாம் பாக்குற குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க வந்து புரிதலோட இருக்காங்க. நம்ம வந்து அப்பா மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. சில வீட்டுல அம்மா ரொம்ப ஒரு மாதிரி அப்பாவை இரிட்டேட் பண்றப்போ என்ன ஆகுதுன்னா, அது பெண் குழந்தைகள் கூட வளர்றப்போ அப்படிதான் ஆம்பளையை நடத்தணும்னு பெண்கள் குழந்தைங்க வந்து மைண்ட்ல ஏத்திக்கிறாங்க. ஒரு ஆணை இப்படிதான் நடத்தணும். அதுவுமே தவறான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து என்ன பண்ணணும், ஒரு பிசினஸ் பண்ணலாமா, ஒரு சைடு இன்கம் நம்ம வச்சுக்கலாமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேஸ் தெரியாம இறங்காதீங்க ஒரு விஷயத்துல. ஒண்ணு, அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பெல்லாம் ப்ராப்பரா உங்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து எல்லாமே இருக்கு. எது பண்ணாலும் ஜிஎஸ்டியோட பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்க ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களை விடாது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயமா நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் பார்க்க முடியும். அதுக்கான ஸ்கில்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கணும். ஒண்ணு, ஏன்னா நம்மளுக்கு சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோசியல் மீடியா மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். நீங்க அதுல போர்ட்ரேட் பண்ணிட்டு போலாம். பேசிக் வெப்சைட்ல இருந்து பேசிக்கா என்னென்ன பண்ணுமோ ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுங்க. அப்புறம் பண்ணுவோம் நினைச்சிட்டு பண்ணாதீங்க. விமன் வந்து இன்னைக்கு மிதிக்காத ஒரு இடமே கிடையாது. வான்ல இருந்துட்டு இன்னைக்கு எல்லா இடமும் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் தான். ஏதோ ஒரு இடத்துல இன்னும் சில பெண்கள் வந்து வெளியில வராம இருக்காங்க. நான் சொல்றது அந்த பெண்களும் வெளியில வரணுங்கிறதா என்னோட ஆசை. இப்ப இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ செல்ஃப் கான்பிடன்ஸ் முக்கியமா இல்ல செல்ஃப் மார்க்கெட்டிங் முக்கியமா? கான்பிடென்ட் வந்து எனக்கு வேணும். மார்க்கெட்டிங்கிறது கண்டிப்பா பிசினஸ்க்கு வேணும் இல்லையா? ஏன்னா இது ரெண்டுமே வேணும். செல்ஃப் கான்பிடென்ட் இருந்தாதான் நான் அதுக்குள்ள போக முடியும். நானே ஏனோ தானே இருந்தா பண்ண முடியாது. அதே மாதிரி மார்க்கெட்டிங் கண்டிப்பா வேணும். நீங்க என்ன பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட பிசுறு தட்டாம உண்மையை மட்டும் சொல்லுங்க.
எக்ஸ்ட்ரா 4 வார்த்தை போடவே வேண்டாம். ஃபேக்கா ப்ரோமோட் பண்றாங்க. ஃபேக் வந்து என்னைக்குமே பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப வெளிநாடுகள்ல வந்து அது மாதிரி இல்லைன்னா நம்மள அப்படி அந்த சட்டை மூடுற அளவுக்கு அது சட்டம் இருக்கு. இங்க வந்து ஜஸ்ட் வீடியோ தானே அதுன்னு சொல்லிட்டு பண்றாங்க. பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் எதுவும் ரியாலிட்டியோ அதை சொல்லிடுங்க. மாட்டிக்க மாட்டீங்க. என்னைக்குமே உண்மை நம்மளை காப்பாத்தும். போய் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை சிக்க வச்சிரும். போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிசினஸ்ல போய் பேசாதீங்க. உமன் ஆண்டர்பிரினர்ஸா இருக்கட்டும், ஸ்கில் ஓரியன்டா தவிர்த்து வேற என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க? ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படணும். விமனா இருக்கிறவங்க வந்து வெளியில வர்றதுக்கு வந்து முழுக்க ஃபேமிலி சப்போர்ட் வேணும். அது ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, ஒரு ஜாபுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, ஒரு இல்லம்மா நீ போயிட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க புரிதலோட இருக்கணும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அடி வாங்குறது ஃபேமிலியில தான். மத்த வெளியில எல்லாம் இல்ல. வெளியில ஏன்னா ரொம்ப கான்பிடண்டா இருப்பாங்க. விமன் வந்து வெளியில எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சில காலகட்டத்துல அவங்களால மீடேறி வர முடியாது. அந்த டைம்ல அவங்க நினைப்பாங்க கஷ்டப்படுத்துறாங்களே, நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு வழி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஒரு பெண் வெளியில வந்துட்டான்னா அவ 100% சக்சஸ் ஆவா. உங்களுக்கு ரோல் மாடல் யாராச்சும்? எனக்கு ரோல் மாடல் அம்மா அப்பா தான். ஏன்னா எங்க அப்பா தான் எனக்கு தொழில சொல்லி கொடுத்த தெய்வம். அதே மாதிரி அம்மா வந்து வெரி கான்பிடன்ட் லேடி. அவங்க தான் எல்லாம். அவங்க ஜீன்ல வந்ததுனாலே என்னமோ தெரியல, 2 பேரோட கொலாபரேஷன்ல நான் இருக்கிறதுனால தைரியமா இருந்துட்டு இருக்கேன். லாஸ்ட் செஷன் வந்துட்டோம். நான் வந்து லைக் கைண்ட் ஆஃப் ரேபிட் கொஸ்டின் மாதிரி நீங்க ஆனா ஷார்ட் ஆன்சர்ல 1 வேர்ட்ல வேணா ஷார்ட் ஆன்சரா பதில் சொல்லலாம். எ கோட் தட் சேஞ்ச்ட் யுவர் லைஃப். 5வது படிச்சது அதை மாத்தணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஏன்னா அந்த தாட். எஸ் அந்த தாட். ஒரு ஃபெயிலியர் அது அதுக்கு வந்து நீங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னா என்ன ஃபெயிலியர் அது? லைஃப் அந்த மாதிரி ஆனதுனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி ஜானகி இருக்கா. அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இது போய் தான், ஆனா அது பிலீவ் பண்றாங்க. அதை தன்னையே ஏமாத்திக்கிறாங்க. 25 வயசுக்கு முன்னால எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னா என்ன கத்துக்கணும்? எல்லாருமே ஒரு சுய தொழில் கத்துக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதே மாதிரி நேர்மையை கத்துக்கோங்க. சக்சஸ் ஆகணும்னா ஒரு 3 விஷயம் இது இருந்தா சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்னா என்ன? அவங்கள வந்து மென்டலி அவங்கள வந்து ஸ்ட்ராங்கா க்ரோத் பண்ணும் ஒண்ணு. இன்னொன்னு அதர் பர்சனை ரெஸ்பெக்ட் பண்ண தெரியணும். உங்களோட 18 இயர் ஓல்டு ஜானகிட்ட ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜானகிக்கு வந்து படிச்சு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அது வந்து நிறைவேறல. விடுடி ஜானகி, இன்னொரு ஜென்மம் இருந்தா அதை சக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லணும்னு ஆசை. இவ்வளவு நேரம் சக்சஸ்ஃபுல்லா லைஃப் கொண்டு போலாங்கிறது மாதிரி ஒரு ஃபைட்டரா, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. நிறைய லைஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னா. அண்ட் உங்களோட டைம்ல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான செஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நானும் உங்களுக்கு மனப்பூர்வமா தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்க வெளியில காமிக்கிறப்பதான் இன்னும் நிறைய உடைஞ்ச போன பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உந்துதல் மாதிரி இருக்கும். அதற்கு நீங்க வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இதுல இருந்து நீங்க நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு காமா இருந்துச்சு இந்த எபிசோடு, எந்த அளவுக்கு லைஃப் வந்து சிம்பிள், அது எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இன்னொரு எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் நிவேதா.